நீங்க ரெண்டு பேரும் என்னோட ஐடியாவை வச்சு கடையை திறந்துட்டீங்க. இப்ப பாருங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க. என்ன இங்க பாருங்க கசிட்டராம், நீங்க பெயிண்டிங் கடையை திறந்து வச்சிட்டீங்க. ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் பெயிண்டிங்கே தெரியாது. அத பத்தி நீங்க கவலையா படாதீங்க. பெயிண்டிங் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிங்கம் சார், நீங்க இப்ப ரிப்பனை கட் பண்ணுங்க சார். நீங்க என்ன இந்த ரிப்பனை கட் பண்ண சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. வாங்க நாம திருஷ்டி தாங்காம உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். அட பாவி பூசணிக்கா மந்தையா. சாரி சார், த்ரோ மிஸ் ஆயி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. மை டியர் மோட்டு, என் அன்பு நண்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஒரு தும்மல் வந்துச்சுன்னா அது அபசகுனம். ரெண்டாவது வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. தும்மல வர வைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐயோ அம்மா. அதே பூசணிக்கா மந்தையா, நீ மறுபடியும் வேணும்னே இந்த தேங்காவை என்னோட தலையில உடைக்கிறியா? அடடா வாழ்த்துக்கள். பாத்தீங்களா, தேங்காய் 2 துண்டா உடைஞ்சிருக்கு. சண்டைய விடுங்க, சமாதானத்துக்கு இந்தங்க இத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். சரி, நான் இப்ப கிளம்புறேன். இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆமாப்பா, நானும் கிளம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு என்ன தேடி ஒரு பேஷண்ட் வரானா. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், நீதான் கேட்கல. அந்த சிங்கம் ஒரு விளங்காதவன் ஐயா. தலையில தேங்காய் உடைக்கிற விஷயம் யாராலையும் பண்ண முடியாது. சிங்கம் சாரால மட்டும் தான் முடியும். சார் கொஞ்சம் கேளுங்க. நம்ம ரோட்ல ஜீப்ரா கிராசிங் பெயிண்ட் அடிக்கணும். அடிச்சிடலாம். ரொம்ப அருமையா பெயிண்ட் அடிக்கணும். அத பத்தி கவலையப்படாதீங்க. நீங்க பைசாவெல்லாம் முனிசிபல் கமிஷனர்ட்ட பேசிக்கங்க. ஆனா வேலை சரியா நடக்கணும், அதுதான் முக்கியம். நாம சாயங்காலம் சந்திக்கலாம். என் மொத்த வீட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும். ஆனா அதே சமயத்துல அது ரொம்ப அழகாவும் இருக்கணும். காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதை நான் மொத்தமா கொடுத்துட்றேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க முடிச்சிடுறோம். சொல்லுங்க. இப்பதான் ஒருத்தர் கிட்ட நாங்க வேலையை செய்ய மாட்டோம்னு சொன்னோம். ஏன்னா உங்க வேற நிலவுகளுக்கு மட்டும்தான் நாங்க வேலை செய்யறது. உங்க வேலை சாயந்தரத்துல நாங்க முச்சு குத்துறோம். என்ன சொல்றீங்க? அப்ப இந்தாங்க என்னோட வீட்டு அட்ரஸ், அதோட வீட்டு சாவி, அதோட கொஞ்சம் அட்வான்ஸ். நான் சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வேலையை முடிச்சிடணும். சரியா? சாயங்காலம் சந்திப்போம். ஓப்பனிங் வந்த அமௌண்ட் நம்ம அக்கவுண்ட்ல போட்டு நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அடே மோட்டோ, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே நல்ல 2 வேலையை நாம எப்படி செய்யறது? அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ற. கவலையே படாதீங்கப்பா. பெயிண்டிங்ல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாங்க முதல்ல போயிட்டு அந்த ஜீப்ரா கிராசிங் வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, நீங்க 2 பேரும் போயிட்டு அந்த ஜீப்ரா கிராசிங்க பெயிண்டிங் பண்ணுங்க. அதுக்கு நான் மத்த வேலைக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. என்னதான் நாம கடையை திறந்து வேலையை செஞ்சாலும் வேலை செஞ்சு ரொம்ப களைப்பா இருக்குல்ல. வாங்க ஆளுக்கு 2 சமோசா டீ போய் சாப்பிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? இந்த லொகேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். முதல்ல போய் அளவெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த டைரக்ஷன் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது கூட ஓகே தான். சவுத்து மூது. இந்த அளவுக்கு பெயிண்டிங் பண்றவங்க இந்த ஊர்ல நம்மள தவிர வேற யாருமே கிடையாது. இருந்தாலும் எங்கேயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டோம். என்ன வேலை முடிஞ்சிருச்சா? ஆமாங்க, இங்க பாருங்க. ரொம்ப ஒசரமா போய் பாராட்டுவாருன்னு நினைக்கிறேன்.
உங்க 2 பேருக்கு ஜீப்ரா கிராசிங்னா என்னன்னு தெரியுமா? இங்க கொண்டா. ஜீப்ரா கிராசிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரிஜினல் மட்டும்தான். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. அத கொடுங்க. பக்கா இப்ப பாத்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் ஜீப்ரா கிராசிங். ஒரிஜினல் ஜீப்ராவே இந்த பக்கம் வரதா இருந்தாலும் நம்ம கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரணும். ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல பேசுறபடி பேமெண்ட்டை கொடுங்க. நாங்க சூடா சமோசா சாப்பிடணும், டீ சாப்பிடணும். அதனால டபுள் பேமெண்ட் கொடுத்தா நல்லா இன்னைக்கு இருக்கும். சாயந்தரம் ரோட் இன்ஸ்பெக்ஷன் வேலை வேற இருக்கு. நீங்க வேற இந்த வேலையை சுத்தமா சொதப்பிட்டீங்களே. இதுல வேற டபுள் கேக்குதா? டபுள். நீங்க சொன்ன டபுள் பேமெண்ட் இதானா? மோட்டு போட்டு போட்டவ கோச்சிங் தான் இருக்கு, ஓடிடலாம். நில்லுங்கன்னு சொல்றல. உங்களால என் வேலையா போயிடும் போல இருக்கே. உங்களை இன்னைக்கு ஃபுல்லா அடிக்காம விட மாட்டேன். நாம யாருன்றத அவங்களுக்கு புரிய வச்சாகணும். அதாவது 3 பேரும் 3 வேலையை பிரிச்சுக்கலாம். 3 பேரும் ஆளுக்கு ஒரு சுவத்துல பெயிண்ட் அடிக்கலாம். ஓகேவா? ஐடியா. மாடர்ன் ஆர்ட்ட பத்தி இந்த மட பசங்களுக்கு என்ன தெரியும்? நான் வரைகிற மாடர்ன் ஆர்ட். கால் மாட்டிக்கிச்சு. கால் மாட்டிக்கிச்சு. ஆரம்பிச்சிட்டியா? காப்பாத்துங்க, என்னதை காப்பாத்துக்கோ. அடுத்து நீயாடா? வாடா 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 வாடா. நல்ல பசங்கடா நீங்க. ஐயா இடிச்சிட்டியாடா? நான் ஒருத்தன் தான் நல்லா இருந்தேன், உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயா புடிங்க புடிங்க. அம்மா யாராவது காப்பாத்துங்க. என்ன யாராவது இதுல இருந்து காப்பாத்துங்களேன்டா. தலையில டப்பா கவுத்தி ஏன் அடிக்கிறீங்க? கஜ கஜா. ஏய் குரல் மட்டும் எங்கடா இருக்கீங்க? மறுபடியும் என்ன அடிக்க வந்தா உன்னை கொன்னுடுவேன் ராஸ்கல். ஐயோ காதும் கவர் ஆனதுனால ஒண்ணுமே தெரியலையே, என்ன பண்றது இப்ப? ஏனிய என் மேல ஏன்டா தூக்கி போட்ட? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த டப்பா வர மாட்டேங்குதுடா. நானும் ரொம்ப நேரமா முக்கி முக்கி தள்ளி பாக்குறேன். இந்த டப்பா மட்டும் தலையில இருந்து வரவே மாட்டேங்குது. நல்ல வேளை நெஞ்சில மிதிச்சான். கொஞ்சம் இறங்கி இருந்தா என்ன ஆயிருக்கும்? அட என் அருமை நண்பர்களே, உயிர் தோழர்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன சோகமா உட்கார்ந்திருக்கீங்க இப்படி? இங்க பாருங்க, பெயிண்ட் அடிக்கிறங்கிற பேர்ல எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கோம். ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம், மன்னிச்சிருங்க. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பெயிண்ட் அடிக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனா பினிஷிங் இப்படி ஆயிடுச்சு. நாங்க என்ன பண்றது? பெயிண்டிங்க டக்குன்னு அடிச்சு முடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே செய்யணும். செஞ்சீங்கன்னு வைங்க, வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? இதுக்கப்புறம் எந்த பெயிண்ட் கான்ட்ராக்ட் வந்தாலும் அதை நம்ம 4 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளவு வந்தாலும் ஆளாளுக்கு பகிர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட். சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. இதோ இப்படிதான். அட எதுக்குப்பா டைனமைட்லாம் கொண்டு வந்திருக்க நீ? அட இந்த பாம்பை கொண்டு போய் அந்த பெயிண்ட் கடையில சொருகி வெடிக்க வச்சோம்னா வீடு ஃபுல்லா பெயிண்ட் கலர் கலர் ஆயிடும். அத மாடர்ன் பெயிண்ட்னு சொல்லிடலாம். பர்னிச்சர் மேல பேப்பர் ஓட்டுறதுனால பர்னிச்சர் மேல எந்த பெயிண்ட்டும் ஓட்டவே ஓட்டாது. ஆஹா, சூப்பர் ஐடியா.
இந்த ஐடியா கொடுத்த உடனே 2 நாள் கழிச்சு நான் சரியா கவனிக்கிறேன். ஆனா ஆனாக நல்லா பேசாத, முதல்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா. என்ன இது இங்க போனே இங்க போனே அங்க போனே அங்க போனே இங்க போனே முதல்ல கனெக்ட் பண்ணி ஜாயிண்ட் வயரே வெளியே எதுக்குடா வீட்ல பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சுங்களா? அவங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். தேங்க்யூ தேங்க்யூ, உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய ஆள் தாங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எந்த லட்சணத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு. எப்பா என்னப்பா இது, எங்கப்பா என் வீட்டை காணோம்? வீடா? நீங்க பெயிண்ட் மட்டும் தானே அடிக்க சொன்னீங்க. வீடு போயிடுச்சு, ஆனா பெயிண்ட் மட்டும் போகல பாத்தீங்களா? உங்க யாரையும் நான் சும்மாவே விட போறதில்ல. எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இருந்த வீட யாரு இப்படி பண்ணாங்க? அந்த 4 பேர் தான், அடிச்சு கொல்லுங்க அவங்கள. சீக்கிரமா பத்தணும், சீக்கிரமா. கையில மாட்டினா நம்மள வாரி எடுத்துருவானுங்க. என் 20 வருஷம் சர்வீஸ்ல என்ன யாரும் ரன்னிங்ல சேஸ் பண்ணதே இல்ல. டோன்ட் வரி, ஃபாலோ மீ.